அல்லாஹ் நம் அனைவரையும் முஹம்மது நபியை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒருவராக ஆக்கட்டும். ஆமீன். முதலாவது விஷயம், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய தூதர், நம்மளுடைய முன்மாதிரி, நம்மளுடைய இறுதி தூதர், இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடியவர். சூரத்துல் அஹ்ஸாபினுடைய வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனஹ் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். முஹம்மது நபியுடைய வாழ்க்கை வரலாறில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல், அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லாஹ், எவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, எதிர்பார்க்கிறார்களோ, வல் யௌமில் ஆகிர், இன்னும் அந்த மறுமை நாளை சந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ, அப்படிப்பட்ட மக்களுக்காக தான் இந்த முஹம்மது நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி, ஒரு ரோல் மாடல் இருக்கும், உஸ்வத்துல் ஹஸனா. அப்படிப்பட்ட முஹம்மது நபி அவர் அல்லாஹ்வுடைய ஒரு அடியாராக தான் இருக்கிறார். அவர் ஒரு நூறாக இல்லை, அல்லாஹ்வுடைய ஒரு வெளிச்சமாக இல்லை, அவர் அல்லாஹ்வுடைய ஒரு அடியானாக இருக்கிறார். அதனால்தான் நாங்கள் சொல்லுவோம், ஒவ்வொரு மனிதனும் கலிமாவை படிக்கும் பொழுது அல்லது ஷஹாதத்தை சொல்லும் பொழுது, அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, நான் சாட்சி சொல்லுகிறேன் முஹம்மது என்பவர் அல்லாஹ்வின் தூதரும் அவனுடைய அடியாரும் இருக்கிறார். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது நபியை ஒரு அடியானாக படைத்து தூதராக படைத்திருக்கிறான். சூரத்துல் கஹ்ஃபுடைய 18வது அத்தியாயம் 110வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலை, நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை போல ஒரு மனிதன் தான். யூஹா இலை, உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம், என் மீது வஹி வருகிறது, நான் இறை தூதராக இருக்கின்றேன். இதுதான் வித்தியாசம். ஒரு அடியானாக இருந்து ஒரு படைப்பினாக இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான். சூரத்துல் ஆலி இம்ரான், சூரத்துல் அன்கபூத், சூரத்துல் அன்பியா, இந்த 3 அத்தியாயங்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு வசனம், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். அது முஹம்மது நபியாக இருக்கட்டும் அல்லது வேற ஒரு நபராக இருக்கட்டும். சூரத்துல் அதே ஆலி இம்ரானுடைய இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் மரணிக்கப்படுவீர்கள் அல்லது கொலை செய்யப்படுவீர்கள், இந்த இரண்டாக இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரை தவிர உங்களுக்கு வேற ஒரு பெரிய அந்தஸ்து கிடையாது, அதுதான் பெரிய அந்தஸ்து. இது மட்டுமல்ல, சூரத்துல் முஃமினூன் 23வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்தூன், நீங்களும் ஒரு நாள் மையத்தாக இருப்பீர்கள், நீங்களும் ஒரு நாள் மையத்தாக இருப்பீர்கள். இன்னஹும் மய்யித்தூன், உங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்கள், அவர்களும் ஒரு நாள் மையத்தாக மாறுவார்கள், அவர்களும் ஒரு நாள் மரணிப்பார்கள். அல்லாஹ்